தேடாங்க நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேங்க. இப்போ முதல் முறையாக என்னோட சேனல் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டும் சரி, அமேசானும் சரி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதில் அவங்க போட்ட தூண்டிலில் மாட்டின ஒரு மீன் தான் நானும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சின்ன கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பொருள் வாங்கணும் என்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் வாட்ச் நம்ம அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் வந்து ரியல்மியில் தான் ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். நார்சோ 50A அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ரொம்ப சர்ச் பண்ணி கடைசியில் ரியல்மிலேயே வந்து நான் திருப்பி இன்னொரு ஃபோன் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கினேன் ரியல்மி 9 ரியல்மி 9 ஸ்பீட் எடிஷன். ஸோ ஓகே, ஸோ இது எப்போ மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னு தெரியல, ஆனால் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வாங்கிட்டேன். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 15,028 ரூபாய்க்கு நான் இந்த மொபைலாக வாங்கினேன். 5G மொபைல். ஓகே, ஸோ மெயினாக அதுக்கு தான் நான் வாங்கினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778G 5G ப்ராசஸர் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 30 வாட் சார்ஜர் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. டுவல் சிம்மு எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே இது ஏகப்பட்ட விஷயங்கள். இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம யூடியூப்லேயே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோனை மாடல் காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். மற்றபடி அப்புறம் சிம் ஸ்லாட்டு எப்படி எத்தனை சிம் போடலாம் அது மாதிரிலாம் காட்ட போகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் காட்ட போகிறேன். மற்றபடி எதுவும் இல்லை. சரி வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வெப்பன் எடுத்துப்போம். அந்த கவரை பிரிக்கிற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, சரியான ஃபீலுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, எடுத்தோன்னே எல்லோ கலரில் யூசர் மேனுவல்ஸ், சாரி யூசர் மேனுவல் இது வந்து கேஸு. ஸோ சூப்பராக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கேஸ் கொடுத்தாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இருக்குது. ஒரு ப்ளூ க்ரே எல்லா கலருமே கலந்துருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியல்மி சேஃப்டி கைட்ஸ் அதில் மொபைல். ஓகே, ஸோ மொபைல் இங்கே இருக்குது. மொபைல் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர். மேட் இன் வியட்நாமில் மேட் பண்ணியிருக்காங்க. டைப் சி சார்ஜர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா செம்ம வெயிட்டாக இருக்குங்க. சார்ஜர் சூப்பர் செம்ம வெயிட்டாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, அதனால தான் ஒரு வெயிட்டாக இருக்கும் என்னன்னு தெரியல. 5 வாட் சார்ஜர் இது. நம்மளுக்கு சிம் போடுற அந்த பின்னு. ஓகே, ஸோ அவ்வளோதான். பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபோன் ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், பாருங்க பின்னாடி பார்த்து காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்க அந்த கிளாஸி. ஆக்சுவலி என்ன பேர் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு பேர் மறந்து போச்சு. இது வந்து ஸ்டாரி க்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாடலு நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் தான், ரொம்ப லைட்டான பிளாஸ்டிக். எவ்வளோ அமுகுது பாருங்க. இங்கே பாருங்க, ரொம்ப அமுகுதுங்க. ஓ, என்னோடய ஃபஸ்ட்டு இது வந்து நார்சோ நான் யூஸ் பண்ணுறது. ஆமாம், நார்சோவும் அதே மாதிரி தான். அதே சேம் பிளாஸ்டிக் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் பிளாஸ்டிக் தான். கேமரா குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு சிம்மு எப்படி எத்தனை போடலாம், சிம் ஹைப்ரிட் மாடலாக என்னென்ன அப்படின்னு காட்டுறேன். எஸ், ஸோ இது ஹைப்ரிட் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டுக்கலாம். 5G சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஓகே ஓகே, நம்ம ஆன் பண்ணுவோமா? ரியல்மி கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட், இங்கிலீஷ், இந்தியா இல்லையா, இங்கிலீஷ். ஸோ பஞ்ச் ஹோல் கேமரா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பஞ்ச் ஹோல் கேமரா. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல். ஸோ ஃபுல்லாகவே சைடில் வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜரு. இங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க இங்கே. இதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே மைக் இருக்குது. சாரி, இங்கே வந்து ஆடியோ அவுட் நினைக்கிறேன். மைக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன், பவர் அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறம் வந்து சிம் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐ கெஸ் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாய்வாக அழகாக கொடுத்துருக்காங்க, கிளாஸாக கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் கேமரா பின்னாடி ரியரில்.
ஃப்ரண்ட்டில் வந்து ஐ திங்க் 16 மெகா பிக்சல் கேமரா நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெல்கம் ரியல்மி யூஐ அப்படின்னு இருந்துச்சு. இட் ஸ்டார்டட். உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே ஸ்க்ரீன் அழகாக இருக்குது. ஸோ எதுவுமே நான் வந்து இன்னும் கான்ஃபிகர்லாம் பண்ணல. ஜஸ்ட் நம்ம பார்க்கணும், ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ மற்றபடி டச் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாயிருக்கு. கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, 48 மெகா பிக்சல் வீடியோ ஓகே ஃபைன். நான் ஒன்றும் கேமராமேன் கிடையாது, அந்த அளவுக்கு போயிட்டு நம்ம எடுப்போம் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு எது இருக்கோ அதை வச்சு நம்ம எடுப்போம். பட் இருந்தாலும் 48 மெகா பிக்சல் ஓகே. நான் வந்து என்னுடைய பழைய ஃபோன் நாசோவை நான் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஓகே ஃபைன், சூப்பராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து வந்து இதோட நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு என்ன மாதிரிலாம் கான்ஃபிகர் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாம், சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட், அபவுட் ஃபோன். ஓகே, ஸோ அபவுட் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரியல்மி 9 5G ஸ்பீடு எடிஷன். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி ஆண்ட்ராய்டு 12க்கு அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 6GB ரேமு. அதுக்கப்புறம் வந்து குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G ஆஃப்டர் கோர், 128GB மெமரி. அதில் யூஸ்டு அவைலபிள் பார்த்தீங்கன்னா 106 அவைலபிள் இருக்குது. ஸோ சிங்கப்பூரில் ஓகே ஃபைன். ஓகே, அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாருமே ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான வீடியோ உள்ளே போட்டாச்சு. ஸோ நான் இது வாங்கினால ஒரு அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, டச் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. 15,000க்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒர்த்து தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20,000 22,000 வரும் நார்மல் டைமில். ஸோ இப்போ ஆஃபரில் பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரில் போட்டுருக்கறனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 17,000 வந்துச்சு. ஓகே, 17,000 அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு வந்து இது கொடுத்தாங்க, ஒரு 3,000 கிட்ட, சாரி 2,000 சம்திங் எவ்வளோ வந்து ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ போயிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம இந்த ஃபோனை வாங்கியிருக்கிறோம். ஓகே, ஸோ நான் இதில் வந்து இன்டெப்த்தாக உள்ளே போகல, ஏன்னா நம்ம டெக்கி கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எஸ், நம்ம பிக் பில்லியன் டேஸில் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆக்சுவலி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஆனால் சூடாக இருக்குது. இந்த கேமரா ஹெட் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. ஓகே, ஸோ சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடணும். பட் இருந்தாலும் அந்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூடு இருக்குது. ஓகே, ஸோ அது ஒன்றும் சொல்ல முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா ஃபோன்லேயும் அந்த ஹீட்டிங் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அன்பாக்சிங்லையோ இல்லை இன்னொரு வீடியோலையோ நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.